Miscellaneous practice problem exercise 1.6 la first question. Try to open my locked suitcase which has the biggest 5-digit number. அது என்ன நம்பர்னு சொல்லியிருக்காங்க, that is an odd numberனு சொல்லியிருக்காங்க. Odd number as a password comprising the digits 7, 5, 4, 3 and 8. So இதுல நம்ம என்னென்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, this is a 5-digit number. அப்புறம் 5-digit odd number. Odd numberனா என்ன பண்ணணும், லாஸ்ட் டிஜிட் கடைசியா இருக்கிற டிஜிட் வந்து எதுல எண்ட் ஆகணும், 1, 3, 5, 7ல எண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பிக்கஸ்ட்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ பிக்கஸ்ட்னா நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்பர் இதுல எது பிக்கஸ்ட் வரும் பாத்தீங்கன்னா 8 ஃபர்ஸ்ட் வரும். The first number is 8. ஏன்னா பிக்கஸ்ட்னா நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அடுத்த நம்பர் என்ன வரும் பாத்தீங்கன்னா 7. அதுக்கு அடுத்தது என்னது 5. அடுத்தது 4. அப்புறம் என்னது 3. ரைட், 8, 7, 5, 4, 3. இதுல பார்த்தோம்னா this is last digit என்னது 3 இருக்கிறதுனால this is odd number. So the password for the suitcase is 87543. As per the census 2001, the population of 4 states are given below. Arrange the states in ascending and descending order. First number என்ன எழுதலாம், ascending order. Ascending orderனா என்னது, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் போடுறது தான் ascending order. First number இதுல இருக்க digits எல்லாம் கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இங்க எத்தனை இருக்கு, 8. So இங்கேயும் 8, இங்கேயும் 8. எல்லாத்துலயும் வந்து 8 digits இருக்கு. So all are equal digits. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எதை கம்பேர் பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். இங்க என்ன இருக்கு, 7, 2 7 இருக்கு, ஒரு 6 இருக்கு, ஒரு 9 இருக்கு. அப்போ இதுல எது லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 6 தான் லீஸ்ட். அப்போ 6, 8, 5, 4, 8, 4, 3, 7. ஸோ இது நம்ம எப்படி ரீட் பண்றோம், இங்க ஒரு கம்மா போடுறோம், இங்க ஒரு கம்மா போடுறோம், இங்க ஒரு கம்மா போடுறோம். 6 crores 85 lakhs 48,437. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன வரும், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெண்டுத்துலயும் ஃபர்ஸ்ட் டிஜிட் 7 இருக்கு. நெக்ஸ்ட் அப்ப அடுத்த டிஜிட் கம்பேர் பண்றோம், அடுத்த டிஜிட் என்னது 2 இருக்கு. இங்க 7, இங்க 7, ரெண்டும் ஈக்குவல். அப்புறம் இங்க என்ன இருக்கு, 2 இருக்கு, 2 இருக்கு, ரெண்டும் ஈக்குவல். அப்புறமா என்ன கம்பேர் பண்றோம், இங்க 1 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்போ எது சின்னது அப்படின்னு பார்த்தோம்னா 1 தான் சின்னது. இப்போ என்ன வரும், 7 crores 21 lakhs 47,030. அப்புறம் நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும், நெக்ஸ்ட் இருக்கிற 7 வந்துடும். தட் இஸ் 7 crores 26 lakhs 26,809. அப்புறம் லாஸ்ட் என்னது வரும், திஸ் இஸ் ஹையஸ்ட், வெஸ்ட் பெங்கால் 9 crores 12 lakhs 76,115. ஓகே, திஸ் இஸ் அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னா என்னது, பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் வருது தான் டிசெண்டிங் ஆர்டர். அப்போ பெரிய நம்பர் என்னது 9, 1, 2, 7, 6, 1, 1, 5. 9 crores 12 lakhs 76,105. அப்போ இதுதான் பெரிய நம்பர். வாய் எந்த பக்கம் திறந்திருக்கோ அதுதான் பெரிய நம்பர். அதுக்கப்புறம் என்ன வரும், இந்த நம்பர் வரும் 7 crores 26 lakhs 26,809. அப்புறம் நெக்ஸ்ட் எந்த நம்பர் வரும், 7 crores 21 lakhs 47,030. அப்புறம் நெக்ஸ்ட் 6 crores 85,048 lakhs 437. ஓகே, study the following table and answer the question. So year கொடுத்திருக்காங்க, number of tigers கொடுத்திருக்காங்க. First question என்ன, how many tigers were there in 2011? 2011ல எவ்வளவு tigers இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1706 tigers. Okay, the 1706 tigers. Next second question என்ன கேட்டிருக்காங்க, how many tigers were less in 2008 than in 1990? இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1990ல எவ்வளவு இருக்கு, 1990ல how many tigers, 3,500 tigers. அப்புறம் 2008ல எவ்வளவு tigers இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2008ல எவ்வளவு tigers இருக்குன்னு பார்த்தோம்னா 1,400 tigers. அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாருங்க, சப்ராக்ட் பண்றோம்.
0, 0, 5 minus 4 is 1, 3 minus 1 is 2. So how many tigers அப்படின்னு பார்த்தோம்னா 2100 tigers. இதோட ஆன்சர் 2100 tigers கம்மியா இருக்கு. எப்போ 1990ல இருந்து 2008க்குள்ள இவ்ளோ tigers இல்ல. Next third question. Did the number of tigers increase or decrease between 2011 and 2014? இப்போ 2011ல எவ்வளவு இருக்கு? நம்பர் ஆஃப் டைகர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1706 இருக்கு. அப்புறம் 2014ல எவ்வளவு இருக்கு? 2226 இருக்கு. அப்ப நமக்கு என்ன ஆயிருக்கு? இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிளியர்? இட் இஸ் இன்க்ரீஸ். டிக்ரீஸ் இல்ல, டைகரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 2226 அப்புறம் 1706 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 6 minus 6 is 0, 2. இங்க நம்ம கேன்சல் பண்றோம். 2 போகாது, அப்ப 12. 12 minus 7 how much? 12 minus 7 is 5. So there are how many tigers? 520 tigers increased. So 520 tigers increased. Mullai Kodi has 25 bags of apples. In each bag there are 9 apples. First நம்ம என்ன எழுதுறோம்? Number of bags. Number of bags is equal to எவ்வளோ? 25. Number of bags is 25. அப்புறம் number of apples. Number of apples. Number of apple in each bag is equal to 9. இப்போ நம்ம என்ன எழுதுறோம்? Total number of apples. Total number of apples which is equal to 25 into 9. So how much? 9 5s are 45, remainder 4, 9 2s are 18. There are 225 apples. Total எத்தனை apples இருக்கு? 225 apples இருக்கு. So she shares equally among 6 friends. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? Number of friends. Number of friends is equal to 6. இப்போ each friend will get how much அப்படின்னா each friend will get how much அப்படின்னா 225 divided by 6. இப்போ நம்ம 225 divided by 6 போடலாமா? என்ன வரும்? 3 6 are 18. அப்புறம் என்ன வரும்? 4. 22 minus 18 is 4, 45. 7 6 are 42. Remainder 3. So நமக்கு என்னது? Each friend will get, அப்போ 27 minus divided by 36 is, each friend will get how many apples? 37 apples. Next, இதுல left over எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 37 apples 6 friendsக்கு கொடுத்துட்டு அப்புறம் left over அதுதான் நம்மளுடைய remaining. Quotient வந்து each friend how many apples get. Left over apples will be 3 apples. Clear? First multiplication பண்ணனும், அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்? Division பண்ணனும். A poultry has produced 15,472 eggs. So poultry na என்னது? கோழி பண்ணை. And fix 30 eggs in a tray. அப்போ ஒரு ட்ரேல 30 eggs வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. How many trays do they need? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? Total eggs எவ்வளோ? Is equal to 15,472. So in one tray, how many eggs can be fitted? 30 eggs. So required number of tray is equal to 15,472 multiplied by 30. Okay va? So 15,472 multiplied by 30 போட்டோம்னா என்ன வரும்? இங்க 154 எடுத்தோம்னா 5.
5 3s are 15. That will be how much? 150. So 150. இப்போ நாம என்ன பண்றோம்? Subtract பண்றோம். 4 minus 0 is 4. இங்க என்ன வரும்? 0 0. 4 மட்டும் தான் வரும். Next digit போடுறோம். 47. 130 is 30. Remainder 7. அப்புறம் next 2 போடுறோம். Next digit கீழே இருக்கு. 2 போடுறோம். 72ல எத்தனை இருக்கும்? 7. Sorry, இங்க 4 minus 3 1 விட்டுருக்கேன் பாருங்க. 172. திரும்பவும் 5 times போட்டோம்னா என்ன வரும்? 150. இப்போ 2. This is 2. அப்புறம் 22x. சரி, 22x இருக்கு. இப்போ எத்தனை trays required அப்படின்னு பாத்தீங்கன்னா 515 trays. 515 trays. Plus இந்த 22x எங்க வைப்பாங்க? அதுவும் இன்னொரு ட்ரேல தானே வச்சாகணும். இன்னொரு ட்ரேல வந்து நம்மளால 30x வைக்க முடியாது, 22x தான் வைக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 515 plus 1 tray. This tray is not fully filled. Not completely filled. அதுல எத்தனை x இருக்கு? Not completely filled. Otherwise நம்ம என்னலாம் அந்த ஒரு ட்ரேல எவ்வளவு x இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 tray has 22x. ஆனா நமக்கு டோட்டல் ட்ரே என்ன வேணும்? இந்த 22x வைக்கிறதுக்கும் ஒரு ட்ரே வேணும்ல. அப்போ total number of tray required is 516 trays. Challenging problems. Sixth one, read the table and answer the following question. இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Name of the star. நமக்கு தெரியும் sun is a star. நம்மளுடைய star எது? sun தான். Diameter. Diameterனா என்னது? அதோட width. ஒரு ஸ்டாரோட width எவ்வளோ அப்படின்ற மைல்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. Sun, Sirius, Canopus, Alpha Centauri, Arcturus, Vega. இதெல்லாம் வந்து ஸ்டார்ஸோட நேம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? ரைட் த Canopus star diameter in words in Indian and international system. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் சிஸ்டம்ல எழுதலாம். இந்தியன் சிஸ்டம்ல எழுதும்போது Canopus என்னது? 2 5 9 4 1 9 0 0. இந்தியன் சிஸ்டம்ல நம்ம எப்படி குரூப் பண்ணுவோம்? 900 இங்க 41 அப்புறம் இங்க 2. So this is ones, tens, hundreds. இது 1000. இது என்னது? 10,000. இது lakhs, 10 lakhs. இது crore. So what is the name in Indian system? 2 crores, 50, 9 lakhs, 40, 41,000 and 900. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல நம்ம எப்படி நேம் பண்றோம்னு பார்க்கலாம். இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல 2 5 9 4 1 9 0 0. ஸோ இதுல எப்படி நம்ம நேம் பண்ணுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, அப்புறம் என்னது? 100,000. இது மில்லியன், இது 10 மில்லியன். இப்படிதான் நம்ம எப்படி பண்ணுவோம்? குரூப் பண்ணுவோம். ஓகே, 3 3 3 குரூப் பண்றதுதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம். இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? 3 2 2 2 குரூப் பண்ணுவோம். இங்க எல்லாமே 3 3 குரூப் பண்ணுவோம். இப்போ இதோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா 25 மில்லியன், 25 மில்லியன் 900 41,000 and 900. கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரைட் த சம் ஆஃப் த பிளேஸ் வேல்யூ. சம்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இதோட பிளேஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் 5 இன் சைரஸ் ஸ்டார்ஸ். சைரஸ் பார்த்தோம்னா என்னது? 1 5 5 6 5 0 0. இது 5 எல்லாம் எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா
So இந்த 5 இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க 5 எந்த பிளேஸ்ல இருக்கு? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, லேக்ஸ்ல இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்றோம்? இந்த 5 போட்டுட்டு 1 2 3 4 5 zeros 1 2 3 4 5 zeros போட்டாச்சு. நெக்ஸ்ட் 5 இது இந்த 5. இப்போ நெக்ஸ்ட் 5 என்னது? இந்த 5. இந்த 5 என்னது? 50,000ல இருக்கு. அதாவது 5 போட்டுட்டு நம்ம எத்தனை zeros போடணும்? 1 2 3 4 1 2 3 4. ஏன்னா பிளேஸ் வேல்யூல ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 5. இந்த 5 எந்த பிளேஸ்ல இருக்கு? 500 பிளேஸ்ல இருக்கு. கிளியரா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 0 0 5 0 5 5. ஓகே. ஸோ இது என்னது? 5,50,500. இதோட பிளேஸ் வேல்யூ இஸ் திஸ் வேல்யூ. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 864 million. 864 million. அப்புறம் என்னது? 730. 730. இதுல என்ன பாத்தீங்கன்னா thousands பிளேஸே இல்ல. ஆமா தானே? சோ இதை நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒன்ஸ் டென்ஸ் டிஜிட் நம்ம எழுதிக்கலாம். இன்டர்நேஷனல் சிஸ்டம் மில்லியன் அப்படின்னு இருக்கும்போது இன்டர்நேஷனல் சிஸ்டம் தானே. இப்போ இதுல ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, 100,000, அப்புறம் என்ன வரும்? மில்லியன், 10 மில்லியன், அதுக்கப்புறம் என்ன வரும்? 100 மில்லியன். ஓகே. இது வந்து 100 மில்லியன். இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதலாம். 864 மில்லியன். அப்போ 800 மில்லியன் 64 மில்லியன் கொடுத்துருக்காங்க. 730. அப்போ 730. நடுவுலலாம் என்னது? டிஜிட்ஸ் இல்ல. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? 0 போட்டுக்கிறோம். இப்போ இதை இந்தியன் சிஸ்டம்ல எப்படி குரூப் பண்ணணும்? திஸ் இஸ் இன்டர்நேஷனல். இது என்ன சிஸ்டம்? இன்டர்நேஷனல். ஸோ இப்படி இந்த மாதிரி நம்ம குரூப் பண்ணுவோம். இப்போ இந்தியன் சிஸ்டம்ல எப்படி குரூப் பண்ண போறோம்? 864,000,730. இது நம்ம எப்படி போடுறோம்? இங்க ஒரு கமா, இங்க ஒரு கமா, இங்க ஒரு கமா, ரைட்? இப்போ இதை நம்ம எப்படி குரூப் பண்றோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakhs, 10 lakhs, crores, 10 crores. அப்போ இந்தியன் சிஸ்டம்ல இதை எப்படி நம்ம எழுத போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 86 crores, அப்புறம் 40 lakhs, 40 lakhs, 730. 730. So this is what system? This is Indian system. So this is Indian system. Clear? Next, fourth one. Write the diameter of octave star in international system. Fourth one. இது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1988. எத்தனை 8? 1 2 3 4. அதுக்கப்புறம் 2 zeros. இப்போ இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல நம்ம எப்படி குரூப் பண்ணணும்? 3 3 குரூப் பண்ணணும். இங்க ஒரு கமா, இங்க ஒரு கமா. இப்போ இதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 19 million 888,800 19,888,800. Clear?
Next, write the difference between Canopus and active stars in Indian and international system. First, Canopus. இதோட diameter என்ன கொடுத்திருக்காங்க? 25941900. 25941900. Correct? Next, Arcturus. இது இப்பதானே எழுதணும். இது 19,888,800. ஸோ இதுல பார்த்தோம்னா இது நம்ம இந்தியன் சிஸ்டம்ல குரூப் பண்ணோம்னா என்ன வரும்? 2,59,41,900. இது இந்தியன் சிஸ்டம்ல குரூப் பண்ணா என்ன வரும்? 1,98,000. 1,98,88,800. இப்போ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாமா? 2,5,9,4,1,900. இதை நம்ம இதுல இருந்து சப்ராக்ட் பண்ண போறோம். இதுல மைனஸ் பண்ண போறோம். 1,9,8,8,8,800. ஸோ ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்னு பார்க்கலாமா? இங்க 0, 0, 9 minus 8 is 1. இதுக்கப்புறம் இங்க borrow பண்ணா 11 வரும். இங்க என்ன ஆயிடும்? 3 வரும். 11 minus 8 என்னது? 3. இப்போ 3ல 8 போகாது. திரும்பவும் borrow பண்றோம். 13 ஆயிடும். இங்க 8 ஆயிடும். 13 minus 8 என்னது? 5. 8 minus 8 is 0. அப்புறம் இங்க 5ல 9 போகாது. borrow பண்ணா என்ன வரும்? 15 வரும். இங்க 1 ஆயிடும். 15 minus 9 is 6. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் இந்தியன் சிஸ்டம்ல எழுதலாம். இந்தியன் சிஸ்டம்ல 6,0,5,3,1,00. இது எப்படி குரூப் பண்ணுவோம்? 3 அப்புறம் 2 2வா குரூப் பண்ணுவோம். ஸோ இதோட நேம் என்னது? 60 lakhs 53,000 and 100. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல 6,0,5,3,1,00. ஸோ 3 3யா குரூப் பண்ணுவோம். அப்ப நமக்கு என்ன வரும்? 6,53,000 and 100. Anbu asked Arivu Chelvi to guess a 5-digit odd number. He gives the following hints. இப்போ நமக்கு ஒரு 5-digit odd number அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு டிஜிட்ஸ்லாம் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாமே 00ன்னு எடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம 5 digitன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதுக்கு ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? 1s digits, 10s digits, 100s digits, 1000 digits, அப்புறம் 10,000 digits. 10,000. இதுதான் 1 2 3 4 5 digits நம்பர்ல. இந்த digit இந்த thousands places less than 5. அப்போ எது 1000 place? இதுதானே 1000 place. ஸோ இந்த 1000 பிளேஸ்ல இருக்கிற டிஜிட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? less than 5. இப்போ less than 5 என்னென்னவா இருக்கலாம்? 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2வா இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம். இது எந்த நம்பர் வேணா இருக்கலாம். இந்த டிஜிட் இந்த 100 places greater than 6. இப்போ 100 place 100 placeல greater than 6. greater than 6னா என்னென்னவா இருக்கலாம்? 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம். அவ்வளவுதான். 10 எல்லாம் கிடையாது. சிங்கிள் டிஜிட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எந்த நம்பர் வேணா இருக்கலாம். The digit in the tens place is 8.
அப்போ டென்ஸ் பிளேஸ்ல என்ன டிஜிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 8 மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுதான் கிவன் ஹிண்ட். இதை வச்சு நம்ம எத்தனை நம்பர் வேணாலும் எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் நான் எழுதுறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா இந்த நம்பர் தான் இருக்கணும். இங்க 0, இங்க 7, 8 அல்லது இங்க 1, 8 இருக்கணும். இந்த டென்ஸ் பிளேஸ்ல மட்டும் நம்ம என்ன இருக்கணும்? எல்லாமே 8 தான் இருக்கணும். ஸோ இதுல இருந்து நம்ம எத்தனை டிஜிட் வேணா மேக்கப் பண்ணி எழுதலாம். இப்போ 10,000 பிளேஸ்க்கு அவங்க எதுவுமே சொல்லல. நான் 10,000 பிளேஸ்க்கு என்ன போட்டுக்கிறேன்? 9 போட்டுக்கிறேன். அப்புறம் டென்ஸ் பிளேஸ்ல கண்டிப்பா என்னது லெஸ் தென் 5 தான் இருக்கணும். அப்போ லெஸ் தென் 5னா அந்த 0, 1, 2, 3, 4ல எந்த நம்பர் வேணா இருக்கலாம். ஆனா 5க்கு மேல இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபர்ஸ்ட் 0 போடுறேன். அப்புறம் 100 பிளேஸ்ல என்ன இருக்கணும்? 6க்கு அபோவ் இருக்கணும். அப்புறம் இந்த பிளேஸ்ல 8 இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன வேணா இருக்கலாம். நம்ம இங்க 1 போட்டுக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ செகண்ட் நம்பர் எழுதலாமா? நான் இங்க செகண்ட் நம்பருக்கு இங்க 9 போட்டிருக்கேன். நான் இங்க எந்த நம்பர் 7 போட்டுக்கிறேன். அப்புறம் இங்க நம்ம என்ன வரணும்? 1 தான் வரணும். ஏன் 1 வரணும்? இது இந்த பிளேஸ்ல இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்கணும்? 5க்கு லெஸ் தென்னா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்ல இருக்கிறது என்னவா இருக்கணும்? 6க்கு கிரேட்டரா இருக்கணும். 7, 1, 8, 8, 2 எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒரு நம்பர் எழுதலாமா? 2 வச்சு ஒரு நம்பர் எழுதலாம். இங்க நான் என்ன போடுறேன்? 5 போடுறேன். இங்க thousands பிளேஸ்ல என்னவா இருக்கும்? 2 இருக்கணும். ஏன்னா 1000 பிளேஸ்ல எல்லாம் எல்லாமே less than 5 தான் இருக்கணும். அதே மாதிரி 100 பிளேஸ்ல greater than 6 இருக்கணும். அதுக்கப்புறம் இங்க 8 தான் இருக்கணும். இங்க வந்து 5 எது வேணா போட்டுக்கலாம். கிளியரா? சோ இந்த மாதிரி நம்மளால ஏகப்பட்ட நம்பர் எழுதலாம். சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நம்பர். இந்த மாதிரி நீங்க நிறைய நம்பர் எழுதலாம். தட் இஸ் ஆப்ஷன் இஸ் யுவர்ஸ். A music concert is taking place in a stadium. A total of 7,689 chairs are put in rows of 90. How many rows will be there? அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? total chairs எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா total chairs is equal to 7,689. Number of rows. Otherwise, chair in a row. Number of chairs in a row. ஒரு ரோல எத்தனை chairs போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 90 chairs போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா number of rows கண்டுபிடிக்கணும். ஓகே, number of rows that is equal to 7,689 divided by 90. என்ன வரும்? 7689 divided by 90. 8 9s are 720. 8 இங்க 4 வரும். சப்ராக்ட் பண்ணா அதுக்கப்புறம் 9 போடுறோம். இப்போ என்ன வரும்? 5 9s are 450. 9 இங்க 3. So how many rows? Number of rows will be 85. First question answer number of rows will be 85. Next question என்ன கேட்டிருக்காங்க? Will there be any chairs left over? Yes. Chairs left over இருக்கு. How many chairs பார்த்தோம்னா chairs left over is equal to 39. So how many chairs left over na 39 chairs வந்து நமக்கு left over. Clear? Round of the 7-digit number. So நமக்கு 7-digit number கொடுத்திருக்காங்க. இது என்னது? 29,75,842 to the nearest lakhs and 10 lakhs. இப்போ நம்ம நம்பர் எழுதிக்கலாம். 29,75,842. இதுல எது lakhs அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் lakhsக்கு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். இது ones, tens, hundreds, thousand, 10,000. இது lakhs. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை அண்டர்லைன் பண்ணிட்டு ஸோ 29 அதுக்கப்புறம் இதுல தான் நம்ம என்ன போட்டணும்? 0 0 0 0 0 போட்டுடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? எந்த நம்பர் அண்டர்லைன் பண்ணிருக்கோமோ அதுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை பார்க்கணும். அங்க என்ன இருக்கு? 7. 7 is greater than 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ண நம்பர் கூட 1 ஆட் பண்ணிக்கணும். அப்ப ஆட் பண்ணா என்ன வரும்? 9 plus 1 is 10. Remainder 1. இங்க என்ன வரும்? 3. So this will be how much? 30 lakhs. Okay. இது நியரஸ்ட் lakhs. இப்போ 10 lakhsக்கு கேட்டிருக்காங்க.
நம்ம நம்பர் என்னது 29,75,842. Now for 10 lakhs. 10 lakhsக்கு இதுல எது 10 lakhs? ones, tens, hundreds, 1000, 10,000, lakhs, 10 lakhs. So இந்த நம்பர் தான் 10 lakh ஓட நம்பர். இதை நம்ம அண்டர்லைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 எழுதிட்டோம். மற்றது எல்லாமே என்ன போட்டுறணும்? 0 போட்டுறணும். நெக்ஸ்ட் 2க்கு அப்புறம் எந்த நம்பர் இருக்கு? 9 இருக்கு. ரைட்? ஸோ 9 is greater than 5. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த நம்பரை அண்டர்லைன் பண்ணியிருக்கோமோ அது கூட 1 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா என்ன வரும்? 2 plus 1 is 3. So this is again how much? 30 lakhs. So are they are same? Yes, they are same. Yes, they are same. Find out the 5 or 6 or 7 digit numbers from the newspaper or a magazine to get rounded number to the nearest 10,000. So நம்ம இந்தியா டுடேல இருந்து ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா என்ன டேட்டட்? February 1, 2022 இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இதுல நமக்கு யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், தட் இஸ் சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்க எஜுகேஷனுக்கு. கிளியர்? எஜுகேஷன் பட்ஜெட் ஃபார் த இயர் 2021-2022 வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்காங்கன்னா rupees 93,223 crores. So 93,223 crores. நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? round to nearest 10,000 சொல்லிருக்காங்க. இதுல 10,000 எங்க வரும்? So this is the 10,000, right? So இதோட nearest 10,000 என்னது? That will be 93,223. நம்ம என்னவா எழுதலாம்? 10,000 crores. Clear? 10,000 crores budget was allocated for the financial year 2021 to 2022 by the central minister. Okay.